வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியில் தமிழ் சினிமாவின் உங்களுக்கு தெரியுமா நிகழ்ச்சியில் பார்க்க போவது தமிழ் திரையுலகில் மக்கள் கலைஞர் என்றும் தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் என்றும் ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்பட்ட நடிகர் ஜெய்சங்கர் அவர்களின் வாழ்க்கை மற்றும் சினிமா பயணத்தை இந்த பதிவில் பார்க்க போறோம். ஜெய்சங்கரின் இயற்பெயர் சங்கர் ஆகும். கும்பகோணத்தை பூர்வீகமாக கொண்டவர். ஆனால் திருநெல்வேலியில் குடியேறி வாழ்ந்து வந்த சுப்பிரமணியன் யோகாம்பாள் தம்பதிகளுக்கு மகனாக 1938 ஜூலை 12 அன்று பிறந்தார். இவரது தந்தை மாவட்ட நீதிபதியாக இருந்தவர். பணியின் காரணமாக இவரது குடும்பம் சென்னை மயிலாப்பூரில் குடியேறியது. இதனால் ஜெய்சங்கர் தனது பள்ளிப் படிப்பை B.S. உயர்நிலைப் பள்ளியில் முடித்தார். பின்னர் சென்னை புதுக்கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்தார். கல்லூரி காலத்தில் நாடகங்களில் நடிக்கத் துவங்கினார். தந்தையின் விருப்பத்திற்கு இணங்க இவர் சட்டக்கல்லூரியில் இணைந்தார். ஆனால் நாடகம் மற்றும் பிற கலை வடிவங்களில் இவருக்கு இருந்த ஆர்வத்தின் காரணமாக ஒரு ஆண்டிலேயே அதை கைவிட்டார். இவர் ராமசாமியின் விவேகா பைன் ஆர்ட்ஸ் நாடகக் குழுவில் சேர்ந்தார். அதில் பெரும்பாலும் மயிலாப்பூர்வாசிகள் இருந்தனர். அதில் இவர் சிறிய பாத்திரங்களில் நடித்து வந்தார். இவர் தனது நடிப்பு திறமைக்கு ஏற்ற பாத்திரங்கள் இல்லாததால் மகிழ்ச்சியற்று இருந்தார். இதன் விளைவாக இவர் நாடக்குழுவிலிருந்து விலகி இறுதியில் கூத்தபிரானின் கல்கி ஃபைன் ஆர்ட்ஸ் நாடகக் குழுவில் சேர்ந்தார். அங்கு இவர் கல்கியின் அமரத்தாரா என்ற நாடகத்தில் நாயகனாக நடித்து தனிமுத்திரை பதித்தார். ஜெய்சங்கர் அவர்கள் இரவும் பகலும் என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக முதலில் அறிமுகமானார். இப்படம் 1965 ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதியன்று பொங்கல் பண்டிகைக்கு வெளிவந்து வெற்றி பெற்றது. ஜோசப் தளியத் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் ஜெய்சங்கர், வசந்தா மற்றும் பலர் நடித்திருந்தனர். D.R. பாப்பா இசையில் ஆலங்குடி சோமு பாடல்களை எழுதியிருந்தார். பாடல்களும் அனைத்தும் சூப்பர் ஹிட் ஆயின. 1965 1980 வரை ஏராளமான தமிழ் படங்களில் நடித்தார். இவருடைய படங்கள் பல சின்ன பட தயாரிப்பாளர்களுக்கு வரப்பிரசாதமாக இருந்தன. ஏனென்றால் அக்காலகட்டத்தில் சிவாஜி, எம்ஜிஆர், ஜெமினி கணேசன் என பெரிய நடிகர்களின் கால் ஷீட் கிடைக்காதவர்கள் அனைவரும் நாடும் முதல் நடிகர் ஜெய்சங்கர் தான். இவருடைய படங்கள் வாரம் வெள்ளிக்கிழமை அன்று தவறாமல் வெளிவரும். குறுகி காலத்தில் 175க்கும் மேற்பட்ட படங்களில் கதாநாயகனாக நடித்து புகழ் பெற்றார். சண்டை படங்கள், சஸ்பென்ஸ், த்ரில்லர், காதல் படங்கள், குடும்ப படங்கள், நகைச்சுவை படங்கள் என்று அனைத்து படங்களிலும் நடித்து தனக்கென ஒரு ரசிகர் வட்டத்தை உருவாக்கி கொண்டார். ரசிகர்கள் அவரை அன்போடு மக்கள் கலைஞர் என்றும் தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் அழைத்தனர். ஜெய்சங்கர் அவர்கள் நடித்த சில வெற்றி படங்களை இப்போது பார்ப்போம். குழந்தையும் தெய்வமும், வல்லவனுக்கு வல்லவன், கௌரி கல்யாணம், இரு வல்லவர்கள், காதல் படுத்தும் பாடு, வல்லவன் ஒருவன், யார் நீ, பட்டணத்தில் பூதம், நீலகிரி எக்ஸ்பிரஸ், பூவா தலையா, 1000 பொய், C.I.D. சங்கர், காலம் வெல்லும், துணிவே துணை என்று எண்ணற்ற வெற்றி படங்களை கொடுத்துள்ளார். ஏறக்குறைய 175 படங்கள் ஹீரோவாக நடித்த ஜெய்சங்கர் அவர்கள் AVM தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த முரட்டுக்காளை படத்தில் முதல் முறையாக வில்லனாக நடித்தார். படம் பிரம்மாண்ட வெற்றி பெற்றது. அதைத் தொடர்ந்து ஏராளமான படங்களில் வில்லனாகவும் குணச்சித்திர நடிகராகவும் நடித்து புகழ் பெற்றார். ஜெய்சங்கர் அவர்கள் சிறந்த நடிகர் மட்டுமில்லாமல் சிறந்த மனித நேயராகவும் விளங்கினார். இவர் தனது பிறந்த நாள் மற்றும் நல்ல நாட்களை ஆதரவு அற்ற குழந்தைகளின் இல்லங்களில் கொண்டாடி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வந்தார். தான் மட்டும் உதவிகள் செய்யாமல் தன் நண்பர்களும் அவ்வாறு உதவி செய்ய அறிவுறுத்தினார். ஜெய்சங்கர் அவர்கள் தமிழக அரசின் கலைமாமணி விருது மற்றும் பல சினிமா விருதுகளை பெற்றுள்ளார். தமிழ் சினிமாவிற்கு தனது சிறப்பான பங்களிப்பை வழங்கி ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பெற்ற ஜெய்சங்கர் அவர்கள் 2000ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி சென்னையில் தனது 62ஆம் வயதில் மாரடைப்பால் மரணமடைந்தார். அவரது மறைவு தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் சினிமா உலகிற்கும் மிகப்பெரிய இழப்பாகும். ஜெய்சங்கர் அவர்கள் மறைந்தாலும் அவரின் படங்கள் மூலம் இன்றளவும் நம்மளோட வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடித்த ஜெய்சங்கர் அவர்களின் படம் எதுவென்று கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற சினிமா தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி.